ஸோ கடந்த 3 நாட்கள் தேனியில் போதகர்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஜஸ்டின், ஜான் ஜெபராஜ், ஜான் துரை அங்கிள் இவங்களோட சேர்ந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தோம். அநேக போதகர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Last 3 days God helped us to minister to pastors alongside Pastor Justin, Pastor John Jabraj and John Durai uncle, and God was gracious to help us to minister to them. So என்ன நான் மெயினாக என்ன பேசினேன்னா, அசைவுன்றது ஆண்டவர் தருகிற ஒரு காரியம். அந்த அசைவாகவே வைக்கணும்னா அதை உறவுகள் அடிப்படையிலே நம்ம ஸ்டூவர்ட் பண்ணி கொண்டு போகணும். என்றைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாற்றி அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ நம்மளே சொந்த செலவில் சுனியம் வச்சுக்கோன்ற மாதிரி. So what I spoke about mainly was to tell people that a move is something that God gives you as a gift, and you need to keep it relationally and pass it on. If you're trying to put it into an institution, an organization, and structureize it and control it, you will lose it. பாருங்க, இப்போ இந்த மைக்குன்றது ஒரு டூல். இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நான் பேசுகிறேன், ஆம்பிளிஃபை பண்ணுது, இதெல்லாம் டூல்ஸ். அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனும் ஒரு டூல். ஆனால் அதுவே தரிசனமாகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடுறோம். Now look at this microphone. This is a tool that we get to use for a particular purpose, to serve a purpose. The same way, organization is a tool that we use, but when it becomes your vision, you get into idol worship. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, பாருங்க, ராஜான்ற கான்செப்டும் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. வெறும் லேவியர்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்களாக இருக்கணுன்றதும் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஒரு பில்டிங்குள்ளே உட்காரணுன்றதும் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆனால் இந்த 3 கேமையும் 1000-2000 வருஷம் ஆண்டவர் விளையாடுறாரு. The other thing that we need to look at is that it's not God's will to have kings or to just have the Levites serve him and worship him, or just so that we could come into a church or a building and sit together. No, for him to come and sit inside the building. For God to come and sit inside a building as called as church. But God has been doing this game with us for thousands of years. With the Israelites. The Israelites. அவர்களோடு இந்த விளையாட்டை விளையாடுறாரு. அவர் சித்தம் இல்லைன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தரையும் பேசும்போது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பேசும்போது, ராஜா நான் தான்ப்பா ராஜா அப்படின்னு சொல்றாரு. இல்லை அவங்களுக்குலாம் இருக்காங்க, எங்களுக்கும் வேணும்னு சொன்ன உடனே தாவீது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ராஜான்ற பொசிஷன்ல தாவீது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சாரு. சாலமோன் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சாரு. பக்கத்துல சொல்லு, நீ ஊழியத்தை கட்டி எழுப்பும் பொழுது, சொல்லுங்க, ஊழியத்தை கட்டி எழுப்பும் போது பாஸ்டர்ன்ற பொசிஷன்ல கூட ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கலாமா இருக்கும். ஆனா அது ஆண்டவருடைய இருதயம் சித்தம்னு கிடையாது. Now every time God played along with this game with the Israelites, even the first time he announced his plan saying, that is not my desire, that is not my heart, that's not what my heart is for. When he told, when they asked for a king, he said, I am your king, and they still insisted that they want a king because the neighboring countries have a king. And God said, okay, you can have a king, and God anointed David. Did God bless David? Yes. Did God bless Solomon? Yes. When you are playing a role that God is playing along with you in that game, probably you are blessed in that position, but doesn't mean that's what God wants to do. That's the will of God. இப்போ நீங்கள் மாத்திரம் பேதுருவா இருந்திருந்தீங்கன்னு வைங்களேன், ஜோசனில் அது நல்லா எடுத்திருந்தானுங்க. பிளஸ் ஆகி 2 போட்டு வந்த உடனே பேதுருக்கு என்ன ஐடியா வந்துச்சு? ஜீசஸை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கலாம் மீன் பிஸ்னஸில். அவர் இந்த சைடு போடு அந்த சைடு போடுன்னு மாத்திரம் சொல்லட்டும், மகனே டெய்லி என்னது தான் ஜாக் பாட்டு தான் அப்படின்ட்டு யோசிக்கிறான் பாருங்க. சவுத் இந்தியனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். If we were Peter, we would have thought. அண்ணாச்சி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். If we were Peter, we would have thought this way. The moment that we got the overflow of fishes in our boat, and
when you know Jesus is the one doing this, you would immediately think, okay, let's add Jesus as a business partner to us, so that every day he can just direct which side to put the net on, and we can do it and get abundance of fishes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம்ன்றது ஒண்ணு, ஆண்டவருடைய இருதயம்ன்றது இன்னொன்னு. Blessings are one thing and God's heart is an entirely different thing. பாருங்க, நீங்களே வந்து ஏதாவது பண்ணிட்டு கடைசியில் அம்மா அப்பாட்ட போய் சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த கேம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே பேரண்ட்டாக அதை பண்ணுறீங்க, இறங்கி போய் உங்கள் பிள்ளைங்களுக்காக. அதுதான் உங்கள் இருதயம் கிடையாது, பட் அதுதான் பெட்ரோமாஸ் லைட் தான் வேணுன்றான். உடனே என்ன பண்ணுறீங்க, டப்புன்னு இறங்கி அவனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறீங்க, காசை போடுறீங்க, அவன் பண்ணணும்னு நினைக்கிறதுல பண்ணுறீங்க, அதில் சார் சக்ஸஸ் பார்த்துக்கிறான், நீங்களும் சந்தோஷப்படுறீங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இருதயம்ன்றது அதுதான் கிடையாது. When you yourself are a parent and you are working with your children, your child wants to do something, though that is not what your heart is for, though you are going down to his level and playing his game, you are supporting him in doing that, and when he does something and he sees some result and some success, you are encouraging him, but doesn't mean that's what your heart is for. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி மேட்டரில் மாத்திரம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பேச முடியாது. ஆண்டவர் ஆண்டவரோட இருதயமா இல்லைன்னா, ஆண்டவருடைய சித்தமா இல்லைன்னா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, இவ்வளோ பேர் வர்றதுக்கு சர்ச்சுக்கு வாய்ப்பு இல்லையே, இல்லாட்டி இது இப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கே பண்ண முடியாது. And that is exactly why we cannot reverse engineer when it comes to these kind of things. He is saying if it was not the will of God, why would these many people come to church? Why, if it was not the will of God, why would the ministry grow like this? You can't reverse engineer and calculate that way, that saying that is the will of God. ஸோ ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்றத கண்டுபிடிச்சு அவரோட சேர்ந்து அவர் கட்டுகிறது ஒண்ணு, இல்லாட்டி நீங்க கட்டிட்டு ஆண்டவரை கூட்டிட்டு வந்து இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்றது ஒண்ணு. வந்து ஆசீர்வதிக்க தான் செய்வார், ஏன்னா நீ பிள்ளையாச்சே. There are two things that happens here. There is one thing where what God is doing, finding what God is doing and partnering with it and building alongside with him is something. And on the other hand, you doing something on your own and asking God, come and bless this. Will he come and bless it? Yes, of course he will, because you are his son or his daughter. ஸோ கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க என்ன கட்டுகிறீர்களோ, நீர் என்ன செய்றீரோ அதுல நாங்க இணைந்து அதுல ஒரு செங்கல் கூட எடுத்து வச்சா நாங்க சந்தோஷமா இருப்போம். நீர் சொல்லாத ஒரு மாளிகையை நாங்க கட்டி அதை நீங்க வந்து ஆசீர்வதிக்கிற காட்டிலும் நீர் கட்டுகிற பில்டிங்ல ஒரு செங்கலா நாங்க இருக்க விரும்புகிறோம். Lord, rather than building an entire palace that you do not want to build, rather than that adding just one brick or being just one brick in the thing that you are doing, in the thing that you are building, we want to be part of that. ஆமென். இதுதான் நான் பேசினதின் சுருக்கம். இது ஆவியானவர் செஞ்சிருப்பாரு பாஸ்டர்ஸ் இருதயத்தில் நம்புவோம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் பாருங்க, இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். This is the excerpt of what I spoke over there, and we hope that Holy Spirit would have worked in the hearts of the pastors, because it's really hard. Yeah. அதான் நான் சொன்னேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை சிட்டிக்குள்ள என்ன செய்கிறோம், சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒன்று எல்லாரும் கை தட்டினாங்க. நான் சொன்னேன், அதை நான் வெற்றியாய் பார்க்கவில்லை. அதை நான் என்ன செய்யலை, வெற்றியாய் பார்க்கவில்லை. சரி, அசைன்மெண்ட்டாக பார்க்குறேன். அதை நான் என்னவா பார்க்கல, வெற்றியாய் பார்க்கல. This Sunday, when I said we are starting a new service in the city, everybody clapped. I told them, I see it as an assignment, not as a growth or a victory. It's not a measurement of success. வெற்றியின் அளவுகோல் அதல்ல. Measurement of success in the kingdom are all very what do you say? It's all unseen things. ராஜ்யத்துல வெற்றியின் அளவுகோல்னு சொல்றது எல்லாமே வந்து காணக்கூடாத விஷயங்களா இருக்கிறது. It has a great impact in the seen world, but it is so eternal that it is unseen reality. அது இந்த காணக்கூடிய உலகத்துல பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு, ஆனா அது காணக்கூடாத உலகத்துல இருக்கிற ஒரு நிஜமா இருக்கு. For example, say glory of God. உதாரணத்துக்கு தேவனுடைய மகிமையை பத்தி பேசுவோம். Glory of God is an unseen reality. தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்றது காணக்கூடாத ஒரு நிஜமா இருக்கு. Does it have the impact in the physical? ஆனா காணக்கூடிய உலகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு கேட்டா ஆமா. Right?
The manna remains fresh, the dead rod comes back to life. There is an impact, but it is not a physical reality where you can point and say this is glory. மன்னா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த கோல் வந்து ஆரோனுடைய கோல் துளிர்க்குது. இது எல்லாமே நடந்தாலும் அதோடைய தாக்கத்தினால விளைவுகள் தெரியுது. ஆனா அது இதுதான் அப்படின்னு சொல்லி கை காமிச்சு சொல்லக்கூடிய காணக்கூடிய விஷயம் கிடையாது தேவனுடைய மகிமைன்னு சொல்றது. நம்ம ஆட்கள் எதை போய் எடுத்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க? ஆரோனின் துளித்த கோல் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே கோல்ட் ரேப் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து நடுவில் மாட்டி வச்சு அதுக்கு ஏதாவது டிங் 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 டீன் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருப்பானுங்களே ஒழிய அந்த அன்சீன் ரியாலிட்டியை எப்படி ஸ்டூவர்ட் பண்றதுன்றது பெருசா தெரியாது. ஏன்னா நமக்கு புரியுதுங்களா நான் பேசுறது? Our people have come to the place where when they are seeing the impact of that unseen reality, like the rod budding out, right? They take it and put it in the front and they start worshipping it, do something for it, but they don't know how to steward this unseen reality that God has given them. போக போக ஆர்க்கே என்ன செஞ்சிருச்சு? ஐடலா என்ன செஞ்சிருச்சு? மாற ஆரம்பிச்சிருச்சு. After one point, the Ark of the Covenant itself became an idol for them. சொல்லுங்க, அன்சீன் ரியாலிட்டியை நீங்க வேல்யூ பண்றதை காட்டிலும் சீன் ஸ்டஃப், அதோடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இம்பேக்ட், growth, நம்பர்ஸ், மணி இப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு உங்க ஹார்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆரம்பிச்சதுன்னா இன்னும் உங்களுக்கு மேட்ரு புரியலன்னு அர்த்தம். If your heart gets satisfied or puts value upon the seen impacts of the unseen reality, like the things like the growth of the church or the growth of the ministry or the budding of the Aaron's rod, and not valuing the unseen reality itself, you need a lot of growth in your life. You don't know what is the real thing. ஸோ நம்ம இருதயத்தை பாதுகாக்கிறத பற்றி பல வாரங்கள் பேசிட்டு வந்தோம். Many weeks we have been talking about guarding our heart. இன்றிலிருந்து ஒரு அதோட ரிலேட்டடான ஒரு மேட்டர், ஆனால் கொஞ்சம் வேற ஃபோக்கஸில் இருக்கிற ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். From today on, I want to talk about something that is related to that, but the focus is going to be different. சங்கீதம் 27ஆம் அதிகாரம், Psalm 27, 1ஆம் வசனத்திலிருந்து verse 1 following. ரொம்ப ஃபேமஸான சங்கீதம், அநேகருக்கு தெரிந்த சங்கீதம். சத்தமா படிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். Okay, read the first three. Yeah, the Lord, come on. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid? When the wicked came against me to eat up my flesh, my enemies and foes, they stumbled and fell. Though an army may encamp against me, my heart shall not fear. The war may rise against me. In this I will be confident. These three verses are very famous verses that many people put these stickers on the refrigerator. இந்த வசனம்லாம் ரொம்ப பிரபலமான வசனம். நிறைய பேர் அவங்களுடைய ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டி வச்சிருப்பாங்க வசனமா. கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர். The Lord is my light and my salvation. யாருக்கு நான் பயப்படுவேன்? Whom shall I fear? ஒரு பாளையமே என்ன சூழ்ந்து, எதிரிகள் பாளையமே என்ன சூழ்ந்தாலும் என்ன செய்யாது? என் இருதயம் பயப்படாமல் இருக்கும். Though an army may encamp against me, my heart shall not fear. இந்த இடத்துக்கு பக்கத்துல சொல்லுங்க, இந்த இடத்துக்கு தாவீது எப்படி வந்தாரு? How did David come to this place? இது ரொம்ப ஒரு சிக்கலான நேரத்துல தாவீது எழுதுறாரு. நிறைய பேர் வந்து அப்சலோம் துரத்திட்டு வந்தபோது எழுதினாங்கன்னு சொல்றாங்க. David writes this in a very chaotic situation. Many people say that David wrote this while Absalom was behind him to kill his life. பாருங்களேன், ஏன் அப்சலோம் மேட்டர் ரொம்ப
பிரச்சனைக்குரிய மேட்டர்னா, கோலியாத்துனா என்ன செஞ்சிடலாம், போய் போட்டுட்டு வந்துடலாம், போட்டுட்டு கூட சந்தோஷப்படலாம். அப்சலோம் போடுறதுக்கும் இருதயம் கிடையாது, விட்டா அவன் வந்து போடுவேன்றான். ஸோ ஓட வேண்டியது இருக்கு, பயந்ததுனால அல்ல, ஆனால் ஃபைட் பண்ண விரும்பல. கடைசியில் அவனே மாட்டி செத்துடுறான். அதை குறித்தும் சந்தோஷப்பட முடியல. அதை குறித்து என்னதான் பண்ண வேண்டியது இருக்கு, அழதான் வேண்டியது இருக்கு. நிறைய பேர் அப்சலோம்னா யாரு அப்படின்னு தானே உட்காந்துருக்கீங்க. The problem with Absalom is very, very complicated with David. Because if it was Goliath, he can just go and kill him and be happy about it. But it is Absalom, his own son, where he cannot even fight against him. He's not able to stay at one place because he is trying to kill him. And if he stays, he will die. And if he doesn't want to fight back either, so he's having to run. So ரொம்ப கஷ்டமான இது. எதிரிகள் சூழ்ந்து வராங்க. அப்சலோம்ன்ற பேர்ல மற்ற எதிரிகள் அவனோட சேர்ந்துட்டு தாவீது என்ன செய்றாங்க, கொல்ல வராங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இப்ப அப்படிலாம் சிச்சுவேஷன் வேணாம். நீங்க உங்க இருதயம் பயப்படுறதுக்கு இப்படிலாம் சிச்சுவேஷனா தேவைப்படுது. அப்படியே உங்க நைட்டு வீட்டை சுத்தி அப்படியே ஏதோ வந்துட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், இல்லை பெருசாலாம் அப்படிலாம் நான் இல்லை. வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு நியூஸ், தலைப்புச் செய்திகள் அப்படின்னு வந்தாலே பக்கு பக்குன்னு என்ன செய்யுது, என்னவோ பண்ணுது இருதயம்லாம். என்னென்னவோ இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இப்படி சொல்லிட்டாரு டாக்டர், இது சொல்லிட்டாரு அப்படின்னாலே என்ன செய்யுது, ஹார்ட்லாம் என்ன செய்யுது, ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி மேட்டர்ல என் இருதயம் பயப்படாமல் இருக்கும். அந்த அளவுக்கு எப்படி அவன் இருதயத்தை பாதுகாத்துட்டான். Now David is in a place where an entire army is encamping him. For you to get fear, you don't need all of that. A flash news is sufficient. But even when an army is encamping around him, David is saying, my heart shall not fear. How did David come to this place? எல்லா காவலும் இருதயத்தை தான் காத்து கொண்டதனால தான் அவனால் என்ன செய்ய முடியுது, அந்த பயப்படாம ஒரு இருக்கிற இடத்துக்கு அவனால் என்ன செய்ய முடியுது, வர முடிஞ்சது. எப்படி அந்த இடத்திற்கு வந்தான்? Because he guarded his heart with all diligence, he was able to come to this place. But how did he come to this place? இப்ப உங்களை கொல்றதுக்கு எல்லாம் சுத்தி இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தான், சரிங்களா, இன்னைக்கு நைட்டு அவனுங்க என்ன செய்யறானுங்க, வரானுங்கன்னு சொல்லி உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க, என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க ஆண்டவர்ட்ட? A lot of people are coming to kill you, they are trying to kill you, they have encamped against you, they have surrounded you, and you got the intel saying they are going to kill you tonight. You are going to pray now. How will your prayer look like? ஒரே ஒரு மேட்டருக்கு தான் ஜெபம் பண்றீங்க, ஒரே ஒரு மேட்டருக்காக தான் ஜெபம் பண்றீங்க. அந்த ஒரு மேட்டர் எதுக்காக ஜெபம் பண்றீங்க? There's only one thing that you are praying about. What is that one thing that you are going to pray about? என்னன்னு ஜெபம் பண்ணுவீங்க? என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? சாமி காப்பாத்துங்க, சாமி காப்பாத்துங்க, சாமி நான் காப்பாத்துங்க, பிள்ளை குட்டி இருக்கு காப்பாத்துங்க சாமி அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டருக்காக ஜெபம் பண்ணுவோம்னா அந்த மேட்டருக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். You'll be like, Lord help me, Lord save me. If there is one thing that you'll pray for, it will be for this. ஆனா தாவீது எப்படி அந்த இடத்துக்கு வந்தானா? அடுத்த வசனம் சொல்லுது. But how did David come to this place? The next scripture says, 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். one thing I have desired of the Lord, that will I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. One thing I have desired of the Lord, that will I seek. என்ன அப்படி சுத்தி இருக்கும்போது இவனுடைய இருதயம் ஒரு மேட்டர் தான் ஆண்டவரே எனக்கு தேவை, ஒரு மேட்டர் தான் நான் குறிச்சு யோசிக்கிட்டு இருக்கேன், ஒரு மேட்டர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றானா? சொல்லுங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்.
one thing I Have desire, that thing, Will I put it in English. One thing I have desired of the Lord, that will I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. நீங்க என்ன இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணிருவீங்க? இன்னைக்கு நைட் சாக போறான்னு தெரியும், பரலோகத்திற்கு போக போகிறதை குறித்து தாவீது அவன் யோசித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. How will we interpret it, saying, okay, he knew he was going to die, so he's talking about going to heaven and being in the presence of the Lord. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? 3 தடவை உங்க ஃபியூனரல் சர்வீஸை நீங்களே அட்டன் பண்ணி அப்புறம் இப்போ பரலோகத்தில் போனோடனே நம்ம யார் யாரெல்லாம் பார்க்க போகிறோம், அவங்ககிட்ட போய் முதல்ல என்னென்ன கேள்வி கேட்கணும் ஆதாம்ல இருந்து அப்படியே அதெல்லாம் கொஸ்டினர்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. If it were you, you would have already gone to your funeral service thrice, and you would have been thinking about who are the people I'm going to meet in heaven, and what are the questions I'm going to ask them, and you will start preparing for that interview. அடுத்த வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock. அடுத்த வசனம், இப்பொழுதே என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் கர்த்தரை பாடி, and now my head shall be lifted up above my enemies all around me. Therefore I will offer sacrifices of joy in his tabernacle. I will sing, yes, I will sing praises to the Lord. அடுத்து, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிரிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் அக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ, சத்தமா சொல்லுங்க, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். Put it in English. Hear, O Lord, when I cry with my voice, have mercy also upon me and answer me. When you said, seek my face, my heart said to you, your face, Lord, I will seek. Do not hide your face from me. Do not turn your servant away in anger. You have been my help. Do not leave me, nor forsake me, O God of my salvation. When my father and my mother forsake me, then the Lord will take care of me. Teach me your way, Lord, and lead me in a smooth path because of my enemies. Do not deliver me to the will of my adversaries, for false witnesses have risen against me, and such as breathe out violence. I would have lost heart unless I had believed that I would see the goodness of the Lord in the land of the living. So, guarding your heart is very much connected to what is the one thing that you're seeking. உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது, உங்களுடைய இருதய எந்த ஒரு விஷயத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத ரொம்பவே சம்பந்தப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, what is the one
thing that your heart is seeking. Ask your neighbor, உங்களுடைய இருதயம் தேடுற அந்த ஒரு விஷயம் என்ன? Because since we don't have that one thing, we have so many things. அந்த ஒரு விஷயம் இல்லாதனால நமக்கு நிறைய விஷயங்கள் அதுக்கு பதிலா இருக்கு. பாருங்க உங்க prayer list சொல்லுங்க பெருசா போய்க்கிட்டே இருக்கு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Your prayer list is going on and on and on. ஆண்டவர் அப்படிதான் ஃபோன் கால்ல ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அங்க போய்க்கிட்டே இருக்கு லிஸ்ட் பெருசா. And God is trying to, when he's talking to you, he's trying to say something, but your list goes on and on and on that he could not even speak. ஏன்னா நம்ம ஹார்ட்டை எதுல ஃபிக்ஸ் பண்ணல? ஒன் திங்ல ஃபிக்ஸ் பண்ணல. Because our heart is not fixed on that one thing. இயேசு ஒரு ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸா இருந்தார். Jesus was close with one family. மரியாள் மார்த்தா. Mary and Martha. Lazarus. ரொம்ப Lazarus. க்ளோஸா இருந்தார். He was very close with his family. அன்னைக்கு பெத்தானி வெளியில போயிட்டு இருந்தார். And that day he was traveling via Bethany. அப்ப வாட்ஸ்அப் கிடையாது. There was no WhatsApp then. முன்னாடியே நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. To inform saying I'm on my way to reach you. ரொம்ப மாசம் எங்க போயிட்டு இருக்காருன்னே தெரியல. ஆனா திடீர்னு அன்னைக்கு பெத்தானி வரும்போது வந்து சர்ப்ரைஸா என்ன செய்யறாரு? கதவை தட்டுறாரு. தட்டி திறந்த உடனே மரியாள் மார்த்தா எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். வந்துட்டாரு. ஆனா ஜீசஸ் வந்தா கூட 12 பேர் வரானுங்க. And Jesus had been traveling to different places. Suddenly he's going through this way and he gave a surprise visit to this house. And if Jesus came and knocked the door, everybody is seeing Mary, Martha, everybody is seeing so excited. But the problem is there are 12 people alongside him. லவ்யா இருந்தா ஜீசஸ் சொல்லிக்கணும், எய்த்த வீட்டில் ஜூலியட் ஆண்டி இருக்காங்க, அங்க போயிட்டு வாங்க. Lavi would have told Jesus, Juliet auntie is on the other side, go meet her. இப்படி சொல்லாம கொள்ளாம வந்தா எங்க தான் போகணும்? ஜூலியட் ஆண்டி வீட்டுக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். ஆனா மரியா மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? வாங்க 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 உட்காருங்க அப்படின்லாம் உட்கார வச்சுட்டு மார்த்தா வந்து எங்க போயிட்டாங்க? டக்குன்னு கிச்சனுக்கு போயிட்டாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே யோசிக்குது, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எது பண்ணலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு பூரி மாவை எடுத்து பிசைஞ்சு அப்படிலாம் பண்ணி கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பூரி மாவெல்லாம் முடியல இப்படி இருக்கு, முடியெல்லாம் களைஞ்சிருக்கு, எண்ணெல்லாம் அப்படியே இருக்குது, பூரி வந்த மாதிரியே இல்லை, எரிச்சலா இருக்கு, போட்ட ஒரு பூரியும் அப்பளம் மாதிரி வந்துருச்சு. ஆனா இன்ன வரைக்கும் யார் வரல? தங்கச்சி கிச்சனுக்கு வரலை. Now Mary and Martha welcome Jesus and the entire team inside the house, and Martha is going to the kitchen to get something prepared for these people. She is trying to make the flour ready to and get the batter done so that she can make some puris, and then all the puri is on her now, all the flour is on her now. She is still waiting, she's getting irritated, her sister is not there. மார்த்தாலாம் பாருங்க தலையை கீழே போட்டு உட்காந்துருக்கானுங்க. சந்தோஷம்தான், அதுல என்ன சொல்லிக்குவாங்க? நீங்க எல்லாம் வந்தது சந்தோஷம்தான் அப்படின்னும் சொல்லிக்குவாங்க. ஆனா பயங்கர பிரஷரும் ஆயிக்குவானுங்க. They will tell, oh, I'm happy that you guys are visiting, thank you for coming, but they will also be pressurized that these people have come. அப்புறம் சவுண்ட் டிங்கி 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 டிங்கின்னு கூடுது. And suddenly the volume starts increasing in the kitchen. ஜீசஸ் பார்த்தா கொஞ்சம் சத்தமா பேசுறாரு அந்த சவுண்டை தாண்டி. Jesus is having to match up that volume and speak even louder. சிக்னல் புரிய மாட்டேது ஜீசஸ்க்கு. கல்யாணம் ஆகலைல, மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்காது என்ன சிக்னல் வருதுன்னு. Jesus is not understanding this signal. பாருங்க அப்பப்போதைக்கு இப்படி வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு போகும்போது இவ அப்படியே அப்படி உட்கார்ந்திருக்கான். And Martha is walking out now and then and looking outside, and Mary is sitting at the feet of Jesus looking at him. இப்ப பூரி பண்றதே இவளுக்கு பிரச்சனை இல்ல. எதுதான் ரொம்ப கடுப்பாகுது? எனக்கு இஷ்டம் இருக்காதா வந்து உட்கார்ந்து ஜீசஸ் சொல்றது என்னன்றதை கேட்கறதுக்கு? நானும் வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் இந்த இன்னைக்கு நைட்டு யாரு எப்படி பூரி செய்வா? Now making the puri is not annoying. The more annoying part is that wouldn't I have the desire to sit at the feet of Jesus and listen to what he is saying? If I also go and sit there, who will take care of the food for tonight? மார்த்தா வந்து பிரெனே பிரவுன் படிக்காதனால நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியாம நரேட்டிவ் வேற லெவல்ல போய் when you don't own your story you cannot write it
எண்டிங் அப்படின்றது தெரியாதனால கடைசியில நரேட்டிவ் கொண்டு போய் எங்கிட்டோ போய் புஷ்னு கோபம் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மரியா மேல கோபம் வந்து இப்ப லாசரு மேல கோபம் வந்து பேதுரு மேல கோபம் வந்து கடைசியில யார் மேல கோபம் வந்துருச்சு? இயேசு மேலேயே கோபம் வந்துரும். பக்கத்துல சொல்லி கடைசியில கடவுள் மேல கோபப்படுவார். And she is trying to do this, that. In the end, the pressure is slowly building up. She is not able to handle her narrative or take care of her narrative or own her story. It goes on to a point she is angry at her sister, angry at her brother, angry at the people who came. Now she is finally angry even at Jesus who has come, even to the point of getting angry at God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே உட்காந்துரு. கடைசியில யார் மேல தான் கோவம் வருது? ஜீசஸ் மேல கோவம் வருது. In the end, who you are getting angry is at Jesus. கடைசியில வெளியில வருது. She comes out in the end. அப்படியே பூரிமாவோட வந்து நின்னு ஜீசஸ், எஸ், டோன்ட் யூ கேர், டோன்ட் யூ கேர் that my sister has left me all alone in the kitchen. உமக்கு கவலை இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லையா? நீங்க இயேசுவா இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? மரியாள், நீ பண்றது ரொம்ப தப்புமா? அக்கா என்ன செய்றாங்க? தனியா கஷ்டப்படுறாங்க. நீ என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். நான் அனுப்பி விடுறேமா, நீ போ. இல்லாட்டி நீ வந்து உட்காந்துக்கோ, மீதி வேலையை யார் செய்யட்டும்? மரியாள் செய்யட்டும். ஃபேரா இருக்கணும்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபேரா இருக்கணும்ல, நியாயமா இருக்கணும்ல. Now if you were Jesus, you would have said, Mary, what you're doing is too bad. You left your sister all alone to do all the work, and you would have said, Martha, you come and sit here, Mary will do the rest of the work, so that you give them a fair judgment. இயேசு என்ன சொல்லிட்டாரு? மார்த்தாளே மார்த்தாளே. சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு அது 2 தடவை சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. கேளுங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு மெதுவா அப்படியே சொல்லுங்க 2 தடவை உங்க பேர். டேரியஸ், டேரியஸ். ஜிம், ஜிம். எங்கெல்லாம் ஆண்டவர் அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் 2 தடவை பேர் சொல்றாரு. மோசஸ், மோசஸ். போய் நிறைய இடத்துல பாருங்க, 2 தடவை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை 2 தடவை பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னா you have to give lot of attention அர்த்தம். God is calling சாமுவேலே, சாமுவேலே. சோ கூப்பிடுறார். மார்த்தாள், மார்த்தாள். அந்த வசனத்தை படிங்க. லூக்கா 10, லூக்கா 10:41. லூக்கா 10:41. படி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ சொல்லுங்க, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. Martha, Jesus answered and said to her, Martha, Martha, you are worried and troubled about many things, but one thing is needed. இந்த பெயிண்ட்லாம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படி இப்படிலாம் போனீங்கன்னா அவங்க ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டில் வந்து அந்த கலர் ரேஞ்ச் இருக்கும், பேலட் மாதிரி. பிங்க்னா பிங்க், ஃபிங்க், டிங்க், டிங்க் அப்படின்னு இருக்கும். அது நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் அது வெவ்வேறு கலர் சார் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ரெட்டில் ஒன்று இருக்கும், அப்புறம் ஆரஞ்சில் அப்படி இருக்கும், ப்ளூவில் ஒன்று இருக்கும். So when you go to paint shops like Asian Paints or whatever, and you see the color palette that they give for you to select the color of paint that you want, there'll be different shades of pink, blue, different shades of green, different shades of everything. Worry, சொல்லுங்க, worry, anxiety, fear, stress, இதெல்லாம் ஒரு palette. Lust, anger, greed, இதெல்லாம் அடுத்த palette. என்னது? ஃபர்ஸ்ட் palette என்ன இருக்கு? கவலை, அங்கலாய்ப்பு, மன அழுத்தம், பயம், இதெல்லாம் எங்க இருக்குது? ஒரு palette இருக்கு. இன்னொரு palette என்ன இருக்கு?
பேராசை, இச்சை, கோபம், இதெல்லாம் இன்னொரு பேலட்ல இருக்கு. ஒன் திங்ல நீங்க உங்க ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகலைன்னா இந்த இந்த பேலட்ல இருக்கிற இமோஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்க ஹார்ட்ல. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அநேக காரியங்கள்ல உங்க ஹார்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கும். அநேக காரியங்கள்ல போய்கிட்டு இருக்கும் போது இந்த பேலட்ல ஏதாவது ஒரு இமோஷன் தான் இருக்கும். If your heart is not fixed on the one thing, your heart will be worried about many things. And these are the palettes that we are talking about. These are the emotions that your heart will be feeling when your heart is not set on the one thing. இப்போ எதெல்லாம் குறிச்சு கவலைப்படுறா மார்த்தா? பூரி பத்துமா பத்தாதான் தெரியல, கேஸ் இருக்குமா இருக்காதா, என்ன பத்துமா பத்தாதா, கடைசியில் போட்ட பூரி இயேசுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள். சொல்லுங்க, வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போடுற மாதிரி கவலை என்ன செய்யும், குட்டி போட்டு அந்த குட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்க ஹார்ட் இன்னும் என்ன எதுல ஃபிக்ஸ் ஆகல, one thingல ஃபிக்ஸ் ஆகல. Now Martha starts worrying about will this food suffice to all the people, will the oil suffice, will they like the food, and goes to everything continuously worrying after worry after worry after worry. And that's exactly what happens when your heart is not fixed on the one thing. It starts growing in this worry and anxiety. எத்தனை பேர் சொல்றீங்க நியாயமா இருக்கணும்ல, அவளும் வந்து உட்காந்துட்டா என்ன நடக்கும்? எத்தனை பேருக்கு அப்படி தோணுது? உண்மைக்கு கைத்து கொண்டு கைத்து without Martha nothing gets done. அந்த தியாலஜி எத்தனை பேர்? We need Martha to get work done. Come on, put your hands. You know, it's always a Martha, right, who says that. We know, right? Without Martha nothing gets done. We need Marthas as well. We need Marthas as well. நமக்கு மார்த்தாக்களும் தேவை. மார்த்தா இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஜீசஸ் ஆர்டர் பண்ணாத பார்பிக்யூ நீ செய்யறதை காட்டிலும், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் ஆர்டர் பண்ணாத பார்பிக்யூ நீ செய்யறதை காட்டிலும், நீ அவர் பாதத்துல உட்கார்ந்து ஜீசஸ் ஆர்டர் பண்ண ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுத்தால் you would achieve more than you could ever do in your life. Rather than making the barbecue that Jesus did not even order, than sitting with him at his feet and giving him the one glass of water that he ordered for, you would have achieved more things than you think. இப்ப ஜீசஸ் உட்கார்ந்து பேசிட்டே இருக்காரு அப்படின்னு பண்ணிருக்காருன்னா மார்த்தாளுக்கு கேட்டிருக்குமா? அது டிங் டிங் இல்ல, கேட்டிருக்காது. அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை யார் தான் கொண்டு வந்திருப்பா? மரியாள் தான் கொண்டு வந்திருப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லி, என்னத்துக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னத்துக்கு இப்ப நீ பார்பிக்யூ பண்ணினுக்கிற, இது பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும் அது பண்ணணும், ஏகப்பட்ட மேட்ரு. சரி, இது ஒரு பக்கம். ஓகே, கண்டினியூ. And when Jesus is talking, suddenly he gets thirsty and he does and then the first person that's going to get the water is going to be Mary, because Martha wouldn't even hear what Jesus did because of the noise that is going on around her, right? Now, what is the point of the barbecue that she is making if she cannot get the water that Jesus needs, that he ordered? What do you do when you have so many prophecies? உங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசனங்கள் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? What do you have when you have so many roles to play? நீங்க செய்ய வேண்டிய நிறைய ரோல்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்படின்னும் போது நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? Husband, ஒரு கணவனா இருக்கணும், father, தகப்பனா இருக்கணும், pastor, பாஸ்டரா இருக்கணும், teacher, டீச்சரா இருக்கணும், run the school, ஸ்கூல் நடத்தணும், minister to pastors, ஊழியம் செய்யறவங்களுக்கு ஊழியம் பண்ணணும், write books, புக் எழுதணும், create content, கான்டென்ட் உருவாக்கணும், make a movie, படத்தை உண்டாக்கணும், create a meditation app, ஒரு மெடிடேஷன் ஆப் கிரியேட் பண்ணணும், create an animation movie, ஒரு அனிமேஷன் மூவி கிரியேட் பண்ணணும், figure out parenting, பேரண்டிங் எப்படின்றது கண்டுபிடிக்கணும், figure out sexuality, செக்ஷுவாலிட்டி எப்படின்றது கண்டுபிடிக்கணும், figure out finances,
உங்களோட பொருளாதாரத்தை எப்படின்னு கண்டுபிடிக்கணும். Figure out investment strategies. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கணும். Find out how to get out of debt. கடன்ல இருந்து எப்படி வெளில வரதுன்னு கண்டுபிடிக்கணும். And figure out all these things to the point where you can help everyone in the world to apply this and say so that they can come out of their shit. இதெல்லாம் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கணும்னா உலகத்திற்கு எவன் இதை ட்ரை பண்ணாலும் அவனுக்கு வேலை செய்யுன்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சு வைக்கணும். Do you want to exchange roles? So how do you do these when you have so many things on your plate and not go into any of the palette of stress or worry or fear or anger or lust or greed or I want to prove, I need to get this thing done, I need to do that. Instead of going into any of those things, how do I establish my heart in a place of love, joy and peace constantly? இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்ற நிலைமையில நான் இருக்கும் பொழுது இந்த பேலட்ல இருக்கிற எந்த விஷயத்திலுமே போவோம், கவலை, அங்கலாய்ப்பு, பயம் அல்லது இச்சை, கோபம், இது எதுக்குள்ளேயுமே போகாம, அந்த விஷயங்களுக்குள்ளேயே போகாம என் இருதயத்தை சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் நீதியிலையும் நான் எப்படி காத்துக்கொள்றது அப்படின்றது எப்படி? 1000 மேட்டரை செய்ய அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு யோசித்தேன்னா முடிஞ்சு போச்சு. If I think I'm called to do 1000 things, my game is up. ஒரே மேட்டருக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன்றது புரிஞ்சாதான் 1000 மேட்டர் செய்யறதுக்கு கிருபை வரும். Only when I understand that I am called only for doing one thing, and that is when I have the grace to do 1000 things. ஒரே மேட்டருக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோன்றது தெரிஞ்சாதான் ஹார்ட்டை நீங்க ஒரு இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் ஆகி ஃபிக்ஸ் பண்ண முடியும். Only when you understand that there is only one thing that you have been called for, you'll be able to fix your heart on something. நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து வெறும் சண்டே சர்வீஸுக்கோ இல்லாட்டி கால நேர ஜெபத்துக்கோ இதுக்கோ ஒண்ணுக்கு அப்படி மோடு வச்சுக்கிட்டு இது ஓகே ஜோம் பண்ணிட்டேன், இப்போ ஆஃபீஸ் மோடு அப்படின்னு போய் ட்ரை பண்ணும் பொழுது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும் பொழுது ஓ இப்போ ஹஸ்பண்ட் மோடு, ஓ அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைகிட்ட விளாடுற மோடு, இப்படின்னு பண்ணி நீங்க பெட்டுக்குள்ள வரக்குள்ளே உங்க மோடு என்ன ஆயிருது? ஐயா அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுறீங்க. When you're having different modes and you keep spirituality only as the mode in the morning while you're praying or on Sundays when you're doing church, and then when you're going to office you're changing into the employee mode. When you're coming back to house you become the husband mode, and then in the evening you become play with the children, the father mode where you're playing with the children, and then by the end of the day you're already tired, worn out and completely giving up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒன் திங்ல உங்க ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கும் பொழுது, when your heart is not fixed on the one thing, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு மேட்டர் அதுல உங்க ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கும் பொழுது, tell your neighbor that one thing, when your heart is not fixed on this one thing, இன்ஃபீரியரான நிறைய முக்கியமான மேட்டர்ல உங்க ஹார்ட்டை பிஸியாவே வச்சிருப்பான் பிசாசு. devil will keep your heart busy in an inferior a lot of important roles. முக்கியமான மேட்டர் தான், it will be important roles, தேவையான மேட்டர் தான், it is needed, ஆனா ஒன் திங்கோட கம்பேர் பண்ணும்போது அது என்னது? கொஞ்சம் இன்ஃபீரியர். but when you compare it to the one thing, it is very inferior. அதுல வந்து உங்க ஹார்ட் என்ன செஞ்சிட்டே இருப்பான்? பிஸியா வச்சிட்டே இருப்பான். and devil will keep your heart busy there continuously. ஒரு சரியான மேட்டர் கூட எடுத்துக்கோங்களேன், இப்ப அபார்ஷன் தப்பா ரைட்டா? அபார்ஷன் வந்து ஆண்டவர் விரும்புறாரா? விரும்புறது இல்ல. now take a thing like abortion. Is it right or wrong? Does God desire abortion? No. ஆனா இப்ப இந்த அபார்ஷன்ற மேட்டரை நீங்க வந்து அந்த ஒன் திங்ல உங்க ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகாம அபார்ஷன் தப்பு அப்படின்ற மேட்டரையே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு அதுக்காக சண்டை போடுறதுலேயே உங்க எனர்ஜி வாழ்நாளெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? நான் இதுக்காக தான் போராடுறேன், கரெக்டான மேட்டருக்கு தான் போராடுறேன். ஃபேஸ்புக்கில் யுத்தம் பண்ணுவீங்க, கமெண்ட்ல யுத்தம் பண்ணுவீங்க, பயங்கரமாக கோவம் ஆவீங்க. ஒருத்தன் அபார்ஷன் வேணும் பண்ணணும்னு சொல்லிட்டான்னா அது எப்படி அப்படின்னு அன்னைக்கு நைட்டு தூக்கத்தெல்லாம் இழந்துருவீங்க. ஆல் இன் த நேம் ஆஃப் வாட்? I am fighting for the right thing. When your heart is not fixed on the one thing,
Rather, it is you are even fighting for the right thing, like probably saying you are fighting so that abortion can be stopped, and you are fighting with people on Facebook, on commenting everywhere, wherever you see, and somebody says abortion is right and it should be done. You get offended, you can't sleep. Everything is going on like this just because your heart is not focused on one thing. Even if you're doing the right thing, you will be in this place. நான் தான் ராஜேஷ்ட சொல்லுவேன், டேய் இந்த தியாலஜி சண்டை போடுறத என்ன செய்ய விடு. அவங்களுக்கு புரியவே வைக்க முடியலனே, புரிய வைக்க முடியல, என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியலனே, நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுறேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டே இருக்கான். And I used to tell Rajesh, stop fighting for theology. You don't have to. He used to come and say, I tried all night to try to explain to these people, they just don't understand. ஒன் திங்ல உன் ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகலைன்னா முக்கியமான மேட்டர்ன்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் நீ செஞ்சே டயர்ட் ஆயிடுவேன். If your heart is not fixed on the one thing, you'll probably work on something that looks like it is an important thing, but you will keep trying it but get tired. So தாவீது எப்பயுமே அந்த ஒன் திங்ல ஃபிக்ஸ் ஆயே இருக்கறனால தான் சுத்தி என்ன நடந்தாலும் அவன் ஹார்ட் வேற ரியாலிட்டில எஸ்டாப்லிஷ் ஆயே இருக்குது. David, since he has his focus, his heart is established on the one thing, whatever happens around him, his heart is not shaking. புரியுதுங்களா? ஓ ரீ பாபா பாபா பாபா, இன்றைக்கு நான் கோலியாத்தை அப்படிலாம் வரல, பிரெட் கொடுக்க வந்தாங்க. இதுல தான் வந்தான், பிரெட் கொடுக்க தான். He didn't come with all prayer and praying in tongues saying, today I'm going to take down Goliath. No, he didn't come like that. He came to give bread. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒன் திங் நீ ஒழுங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கும் பொழுது உன்னுடைய நடைகள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்பட்டு இருக்கும். நீ பிரெட் கொடுக்க போனாலும் நீ பிரெட் டெலிவர் பண்ண போவ, ஆனா கடைசியில ஒரு நேஷனையே டெலிவர் பண்ணிட்டு வந்துருவ. When your heart is set on the one thing, all your steps shall be ordained by the Lord. Though you are going to deliver bread, you will be coming back by delivering an entire nation. Yeah. So what is one thing? அந்த ஒரு விஷயம் என்ன? மார்த்தாளே நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயோ அநேக காரியங்களை குறித்து. அநேக காரியங்கள் தேவையானது ஒன்றே, சரியா? ஒன் திங் versus many things. Martha, you are worried about many things, but one thing is needed. But one thing is needed, and Mary has chosen that good part which will not be taken away from her. Wow. Do you know that word good part can be translated as a good meal? இந்த நல்ல பங்கு அப்படின்ற வார்த்தை நல்ல போஜனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவனுக்குன்னு ஒரு பங்கு என்ன செஞ்சானா, எடுத்து வச்சான். சாப்பாடுல வரும் பொழுது அப்படிலாம் வருது, சவுலுக்குரிய பங்கை எடுத்து வச்சான். ஸோ நல்ல பங்கு, நல்ல பீஸ் மாதிரி, லெக் பீஸ் அப்படி கேட்பீங்களா, அந்த மாதிரி நல்ல பங்கு. ஸோ இவ ஆர்டர் பண்ணாத பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போது மரியாள் என்ன பண்ணிட்டாலாம், சாப்பிட்டே முடிச்சிட்டாலாம். While Martha was making the biryani, the barbecue which nobody ordered, Mary had already finished her meal. That Jesus did not order. Probably Peter would have ordered. Right? That Jesus did not order. That's the thing. Look at somebody and say, your mind is occupied with so many things. How many of those things are really about what Jesus has called you in this life to do? உன்னுடைய இருதயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்தெந்த விஷயங்கள் இயேசு உன்னை அழைத்ததான விஷயமா இருக்குன்னு நீ பார்க்கணும். And when we don't have such a kind of laser focus, then the easiest symptom that you can find that you have not focused is you will be offended. அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தின் மேல உங்களுக்கு பயங்கரமான ஃபோக்கஸ் இல்ல, லேசர் ஃபோக்கஸ் இல்ல அப்படின்னா, அது இல்லைன்றதை கண்டுபிடிக்கிற அடையாளமா இருக்கிற சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஈஸியா அஃபண்ட் ஆவீங்க, மனத்தாங்கல் அடைந்துருவீங்க.
லைஃப்ல ஏதோ கேரம் போர்டு போட்டி, செஸ் போட்டிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திருக்கானுங்க. அதை வச்சுக்கிட்டு இவனுங்க சண்டை போடுற போட்டு இருக்கு, ஸ்டாஃப் போடுற சண்டை இருக்கு, டேனியும் ஜோயிலும் போடுற சண்டை இருக்கு. இதெல்லாம் கேள்விப்படும் போது எப்படி இருக்குன்னா, இவனுங்களுக்கு இன்னும் ஹார்ட்டே எதில் ஃபிக்ஸ் ஆகல, மெயின் திங்ல ஃபிக்ஸ் ஆகலன்றதுனால இப்படி விரலை வச்சு அடிக்கணும் அப்படின்றத சண்டை போட ஆரம்பிச்சிடானுங்க. When I hear people getting offended on small things, what I understand is that their heart is not fixed on the one thing. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை எது டிஸ்டர்ப் பண்றதுன்றத வச்சு உனக்கே தெரியும் உன் ஹார்ட் வந்து எதுல ஃபிக்ஸ் ஆயிருக்குன்றது. ரொம்ப ஒரு எறும்பு இப்படி வந்த உடனே கொக்கிரபிக்கி அப்படின்னு ஆயிட்டேன்னா அந்த லெவல்ல தான் உன் ஹார்ட் இருக்குன்னு அர்த்தம். By understanding what disturbs you, how less it takes to disturb you, it shows where your heart is at. What does it take for you to throw your joy away? That tells me where your heart is fixed, because the psalm that we read says, when I fix my heart on one thing, my heart is filled with joy. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தா போதும்ன்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுடைய இருதயம் எது மேல கவனமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்றதுக்கு. ஏன்னா இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீதை சுத்தி ஒரு பெரிய சேனையே அவனை சூழ்ந்திருந்தாலும் அவனுடைய இருதயம் வந்து கலங்காம இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லாஸ்ட் 1 வீக்ல 10 டேஸ்ல எந்த மேட்ருக்கு ஜாயை தூக்கி போட்டீங்க கேளுங்களேன். எந்தெந்த மேட்ருக்கெல்லாம் ஜாயை தூக்கி வெளியில போட்டுட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா உங்க ஹார்ட்டை எவ்வளவு தூரம் அந்த ஒன் திங்கை கண்டுபிடிச்சிருக்கு. In the last one thing, in the last 1 week, what are the things for which you gave up your joy and you frowned and you were offended? If you look at that, that is a simple indicator of how much your heart has found the one thing. போன மண்டே வந்து we completed 14th wedding anniversary. Last Monday we completed our 14th wedding anniversary. டேனி வேமா ஓடி வந்து கேட்டான், 14th கீ தருவீங்களா? போன வருஷம் 13 keys for 13 years of marriage, இந்த தடவை 14th கீ தருவீங்களான்னு நான் கேட்டேன். ஆமா, நீ 13 கீ ஃபுல்லா அப்படியே இப்போ யூஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த கீ இல்லாம தான் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிற. இப்போ கண்டிப்பா உனக்கு என்ன கொடுத்துடணும், 14th கீயை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். Danny came running and asked, Anna, will you give the 14th key? Last year you said 13 keys of marriage for 13th years. Are you going to give the 14th key? I told him, yeah, you have already used up all the 13 keys. Now you are struggling without the 14th key. Is that the case? அந்த ஒரு கீ நான் கொடுக்குறேன். That one key I want to give you. அவன் கேட்டுட்டான் நம்பி. Yes, ask, then I want to give. இந்த 14th கீயை ஒரே கீயா கூட நீங்க வச்சுக்கலாம். This 14th key can be the master key for you. Every time என் எண்ட்ல இருந்து நான் மேரேஜ் இஷ்யூவை சால்வ் பண்றக்கோ, எந்த இஷ்யூவை சால்வ் பண்றக்கோ, யாரை மன்னிக்கணுமோ, யாரை என் ஹார்ட்ல இருந்து ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணணுமோ, அதுக்கு எனக்கு பலன் தர ஒரே மேட்டர் வந்து, பிகாஸ் ஐ கீப் பிரிங்கிங் மை ஹார்ட் டு, மேன், ஐம் கோயிங் ஆஃப்டர் சம்திங் ஐ cannot afford to engage myself in this thing. I cannot afford my heart to be engaged with these things. The one thing that is keeping on running, keeping me running, though a lot of things happen, and being able to solve all of these problems in marriage, relational stuff, do this, that, everything, when my heart is very, very certain of this one thing, that இந்த விஷயங்களுக்கு எனக்கு நேரம் செலவழிக்க என்கிட்ட இடம் இல்லை, இந்த விஷயங்களுக்காக நான் வருத்தப்படுறதுக்கு என்னோட இருதயத்தில் இடம் இல்லை, என்னோட நோக்கம் ஒரே ஒரு விஷயத்தை தேடுறதா இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight
Look at somebody and say, let us lay aside every weight. So the guy who is running on Olympic, how many weights does he carry? School bag, lunch bag, water bag, sandwich bag, இதெல்லாம் தூக்கிட்டா ஓடுவான். ஒலிம்பிக்ல ஓடுறவன் எவ்வளவு வெயிட் தூக்கிட்டு சோத்துறான்? அவன் வந்து ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கானா? பக்கத்துல பார்த்து சொல்லு, பாவம்ன்றது ஒண்ணு. Sin is one thing. அந்த வசனத்தை போடுங்க. Let us lay aside every weight and sin. So when it is a sin, we know it's a sin. We want to avoid it. But when it is a weight, we don't see it as a sin. So we think, oh, probably it's a necessary weight. Oh, but it slows you down. பாவம்னு வரும்போது அது சுமந்து போகக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு, அது கீழே வைக்கணும்னு நமக்கு தெரியுது. ஆனா பாரம்னு வரும்போது ஒருவேளை இது நம்ம சுமந்து தான் ஆகணும்ன்ற எதிர்பார்ப்பு நினைச்சுக்கிட்டு நம்ம சுமந்துட்டே சுத்திக்கிட்டு இருக்கோம். அது நம்மளுடைய வேகத்தை குறைச்சு கொண்டு இருக்கிறது. என்னங்க சோகமாயிட்டே போறீங்களே? What does it take for you to throw away a joy? This sermon அப்படின்ற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. What kind of questions are running in your head? Jesus, he was able to do so much because he said, I do only what the Father wants me to do, and I say only what the Father wants me to say. இயேசுவால நிறைய விஷயங்களை செய்ய முடிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் பிதா எதை செய்கிறதை காண்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன், அவர் எதை பேசுகிறதை காண்கிறேனோ அதை தான் நான் பேசுகிறேன்னு சொன்னார். அவர் கூட இருக்க சொந்தக்காரங்களாம் சில நேரம் ஊசி பேர்த்து விட்டானுங்க. பண்டிகை நாள் நீ ஏன் இங்கே வீட்டில் உட்காந்துருக்க? இப்போ போய் காட்டு, இப்போ போய் வெளியே காட்டு, இப்பதான் நீ காட்டணும், நீ மேசியானா இந்த இந்த பண்டிகை நாளில் தான் என்ன செய்யலாம், போய் ஒரு அற்புதத்தை செஞ்சேன்னா உலகத்துக்கே தெரியும். அப்படி இப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்கானுங்களே, இப்படி தான் உசுப்பேத்தி என்னையும் விஜயனையும் ஆடிஷனுக்கு அனுப்பிட்டானுங்க. போய் பாடுறா, நீங்களாம் பாடலாம், கொயரில் பாடணும். 2 பேரும் நம்பி நாங்கள் ஆடிஷன் போயிட்டாங்க காலேஜுக்கு. அவன் பாடிட்டு போயிட்டான். என்ன பாட்டு பாடணும் நினைக்கிறீங்க? என் இதயம் யாருக்கு தெரியும். அதுக்கடுத்து நான் பாடின உடனே வெளியில வந்துட்டு, மச்சான் நீ பாடின பிறகுதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது வரைக்கும் நம்ம தான் நம்மளை ஏமாத்திட்டானுங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ பாடின பிறகு சரி. இப்படி கூட உசுப்பேத்திருக்கனே இருப்பாங்க 4 பேர் இருப்பானுங்க. மச்சான் பாடுறா, கல்ச்சரல்ஸ்ல நீதாண்டா பாடுன. அவன் அப்படின்னு சந்தோஷமா பாடிட்டு இருப்பானுங்க. அங்க கீழே இருந்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி இந்த பக்கத்து சொல்லு, உசுப்பேத்துறவனெல்லாம் நம்பி நீ பண்ற நிறைய மேட்ரு. There's a lot of people that hype you up around you. Even at the time of Jesus, there were people on the day of the feast, they were saying, what are you doing at home on the day of feast? You have to go to the feast. Now is the time you show your miracles and expose to the world that you are the Messiah. எத்தனை பேர் கடன்ல இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவங்க சொல்றாங்க, ஒருத்தன் சொன்னா இதுல மாத்திரம் நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா 200 கோடி வந்துரும் சார்னு சொன்னா. You know how many people are in debt today because someone came and told, if you can just invest in this, you easily can get 200 crores. First 3 மாசம் over லட்சம் கொடுத்தான். And the first 3 months he gave 1 lakh regularly. அவன் ஒரு மாசம் 1 லட்சம் பார்த்ததே இல்லையா? மாசத்துக்கு 1000 ரூபாய் தான் பார்த்தது. அவன் மாசத்துக்கு 1 லட்சம் வந்த உடனே அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி இவன்ட்டு இருந்து ஒரு 5 லட்சம், அவன்ட்டு இருந்து ஒரு 5 லட்சம், இவன்ட்டு இருந்து ஒரு 5 லட்சம் வாங்கி 1 கோடி என்ன செஞ்சிடறான், போய் சொல்ற இடத்துல போட்டுடுறான். போட்டுட்டு இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 1 கோடி அப்பு. சொல்லுங்க, 1 கோடி அப்பு 3 லட்சம் திருப்பி கொடுக்க மாட்டியா? 3 லட்சம் திருப்பி கொடுக்கறது பெரிய மேட்டராங்க? பெரிய மேட்டர் இல்ல. 1 லட்சம் கொடுத்துருவான். சொல்லு, ஒன் திங்ல ஃபிக்ஸ் ஆகலை நான் உன் ஹார்ட், எவனாலும் எந்த பக்கம்னாலும் எந்த மேட்டர் வச்சுனாலும் உன்னை இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். If your heart is not fixed on the one thing, anybody can entice you with anything and pull you away. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு திறக்கிற டோர் எல்லாம் ஆண்டவர் தான் திறக்கிறாருன்னு அவசியம் இல்லை.
It is How not do you necess- take decisions? 4 கம்பெனி இருக்குது. How do you take decisions? 4 opportunities இருக்கு. 4 கண்ட்ரிக்கு போகலான் இருக்கு. How do you take decisions in these things? It is not necessary that all the doors that are open for you are opened by God. எப்படி நீங்க தீர்மானங்கள் எடுக்கிறீங்க? உங்க 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்க முன்னாடி 4 வேலை வாய்ப்பு இருக்கு, 4 நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற வாய்ப்பெல்லாம் இருக்கு. எப்படி நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க? When your value system is really solid, decision making becomes very easy. உங்களுடைய வேல்யூ சிஸ்டம்ன்றது ரொம்ப உறுதியா இருக்கும் பொழுது நீங்க முடிவு எடுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். These are my non-negotiables in life ன்னு இருக்கும் பொழுது then your options get filtered out automatically through that grid of non-negotiables. When you don't have a system of non-negotiables, when you don't have a grid of non-negotiables, then all the options remain. என் வாழ்க்கையில நான் நெகோஷியபிள்ஸ் அப்படின்றது இதுதான் அப்படின்ற விஷயங்கள் நீங்க செட் பண்ணி வைக்கும்பொழுது அதை தாண்டி வரும்பொழுது இது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லி ஈஸியா விழுந்து போயிடும். சில விஷயங்கள் உங்களுக்கு தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த சிஸ்டம் இல்லை, உங்களுக்கு இந்த கிரிட் இல்லை அப்படின்னா தீர்மானம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். So many of the youngsters are making mistakes in choosing a life partner because your non-negotiables are not solid. You are having good for nothing as non-negotiables. நிறைய வாலிபர்கள் அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை தெரிந்து கொள்றதுல சொதப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம், அவங்களுடைய நான் நெகோஷியபிள், எந்தெந்த விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் சரியானதா இல்லை. என் வயசுக்கு 1.5 வயசு 1.5 நாள் தான் அதிகமா இருக்கணும். என்னது என்ன நான் நெகோஷியபிள்லாம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றானுங்க, என்னை விட பையன் 1.5 வயசும் 1.5 நாள் தான் இருக்கணும், 1/2 நாள் கூடவோ கம்மியா இருந்தோ நான் ஏத்துக்க மாட்டேன். என்னை விட 1.5 இன்ச் மேல இருக்கணும். நான் ஹீல்ஸ் போட்டா அவன் ஷூ போட்டா நான் ஏதாவது போட்டுருவேன் போயிரு அப்படின்னு அனுப்பிடுறது. He has to be only one year elder to me, not older than that, not younger than that. கழுத 90 நாள் கழிச்சு அவன் ஏணிப்படியிலே நடந்து வந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது உனக்கு. இப்படி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும். சரி அம்மா வரும் வரை காத்திருப்போம் அப்படின்னு விட்டுறது. எப்பங்க திறந்து வைப்பீங்க பிரிட்ஜ? அம்மா வரும் வரை காத்திருப்போம். கடைசியில் அம்மா அப்போலோ வெளியே அப்படியே போயிட்டாங்க, பிரிட்ஜே திறக்க முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் நான் நெகோஷியபிள் சாலிடா இல்லைனா, if your non negotiables are not solid, decision making கையாமுயான்னு ஆயிரும். your decision making will be really. ஸோ இதெல்லாம் ஒருமுகப்படுத்துறது என்னன்னா, உன் ஹார்ட்டை வந்து என்ன அதுக்கு ஆண்டோர் ஒன்னா வச்சிருக்கிறாரு மனுஷனா, இல்லைன்னா என்னவா இருக்கலாம், நீ ஒரு கொசுவா இப்ப வந்து என் காது பக்கத்துல கீன்னு கத்தின்னு இருக்கலாம். ஆண்டவர் உன்னை கொசுவா வைக்காம, இல்லாட்டி இப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஈயா வைக்காம உன்னை ஒரு மனுஷனா என்ன செஞ்சிருக்காரு வச்சிருக்காருல, எதுக்குன்னு யோசிச்சிருக்கியா? So to understand what synchronizes all of these things, அதுதான் கை தட்டுது, நீ தான் கை தட்டுற. அல்லேலூயா துதி மகிமை. what synchronizes all of these things together is to understand that one thing, that why God has placed you as a human being on this earth. Honestly, the main thing, look at some, say the main thing. I met one guy, he said, man, I started following a message, then I left and I went 6 to 7 years around, roamed around, tried so many things, and finally I wasted 6-7 years and I've come back. ஒருத்தர் வந்து சொன்னாரு, உங்க மெசேஜை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து விலகி போய் ஒரு 6-7 வருஷம் செலவு பண்ணி இங்கே அங்கே இதுன்னு செஞ்சு 6-7 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ தான் திரும்ப வந்திருக்கேன். Some people ask, why don't you stop such people? I said, no, it's not my duty to stop. It's my duty to tell you to keep your heart in the right place. சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் தடுக்கல, ஏன் தவிர்க்கல அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், அவங்கள நிறுத்துறது என்னுடைய வேலை கிடையாது. Are you guys understanding what I'm saying? Yeah? இந்த சிமியன் பற்றி பேசினேன்ல, பேபி டெடிகேஷன், அப்போ அவன் ஹார்ட்லாம் பாருங்க ஒன் திங்ல எப்படி சாலிடா இருந்திருக்குன்னு. How the heart of Simeon was so fixed on that one thing that his mission was.
நீங்க சிமியன் அண்ணாள் மாதிரி இருந்திருந்தீங்கன்னா எந்த ப்ராஃபட்டும் கிடையாது உங்களுக்கு டைம்ல, எந்த டீச்சரும் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்க பாஸ்டரே யார் தான்? அண்ணா காய்பா தான் உங்க பாஸ்டர். அப்படின்னா பாருங்க, கடவுளே காப்பாற்ற முடியாது. When you are like Simeon or Anna and you are waiting in that time where there is no prophet, there is nobody to teach you, or the pastor that you have is only Anna and Caiaphas. How do you fix your heart so focused on one thing? உங்களுடைய இருதயத்தை முழு நிச்சயமா எப்படி அந்த ஒரு விஷயத்து மேல வைக்க முடியும்? Therefore he was able to recognize Jesus in its baby form itself. அப்படி வச்சனால தான் இயேசுவை குழந்தை பருவத்திலே அவன் கண்டுபிடிச்சிட்டான். He need not wait till Jesus has to grow up and do miracles. Since his heart is so focused on just one thing, he saw it in its seed form and recognized the answer. இயேசு வளர்ந்து அற்புதங்கள்லாம் செஞ்சு அவர்தான் மேசியா நிரூபிக்கிற வரைக்கும் அவனுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய இருதயம் அந்த ஒரு விஷயத்தின் மேல உறுதிப்பட்டு இருந்தனால இயேசு அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கும்போது அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவர்தான் மேசியான். Elijah is praying for the rain. எலியா மழைக்காக ஜெபிச்சிட்டு இருக்கான். And all he saw was a handful. ஒரு கையளவு மேகம் தான் பார்க்கறான். But his heart was set. அவனுடைய இருதயம் அது மேல செட் ஆயிருச்சு. He said, I am hearing the sound of abundance of rain by a handful of cloud. இந்த கையளவு மேகத்துல பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன்னு சொல்றான். If his heart was not fixed, he would have been offended with a handful of cloud. அவனுடைய இருதயம் அங்க உறுதிப்படல அப்படின்னா அந்த கையளவு மேகத்தை பார்த்து அவனுடைய மனத்தாங்கல் அடைஞ்சிருப்பான். ஆண்டவரே, நான் எதுக்காக ஜெபம் பண்றேன்? பெருமழைக்காக ஜெபம் பண்றேன். அட்லீஸ்ட் நீங்க இதை அனுப்பாம இருந்தாலும் அது ஓகே. அனுப்புறீங்க. எப்படி அனுப்புறீங்க? திரண்டா அனுப்புறீங்க. And he is like, Lord, I'm praying for abundance of rain, and even if you had not sent this, it is fine. You have sent me a handful of cloud. பாருங்க, நீங்க இது 2 லட்சத்துக்கு ஜெபம் பண்ணிருக்கலாமா இருக்கும். ஆனா ஒரு சூப்பர் நேச்சுரலா ஒரு 2000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு யாருன்னு தெரியாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா இருக்கும். Probably you are praying for 2 lakhs and somebody supernaturally sent 2000 rupees to your account. நீங்க என்ன சொல்லுவீங்க ஆண்டவர்ட்ட? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றது எதுக்கு? 2 லட்சத்துக்கு 2 ஜீரோவா காணோம். What will you be saying? Lord, I'm praying for 2 lakhs and there are 2 zeros missing in there. உன் ஹார்ட் கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் ஆகாதனால தான் இது சீட் ஃபார்ம்ல ஆன்சர் வந்திருக்கு. நான் செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் உனக்கு தெரியாம போகுது. It is because your heart is not fixed on this one thing. You don't understand this. The answer has come in a seed form and it's time for me to celebrate. பிரச்சனை வரக்கு முன்னாடியே சில நேரம் ஆண்டவர் ப்ராஃபஸி கொடுத்துறாரு. Sometimes even before problem comes, God gives the prophecy. கடைசில பிரச்சனை வந்த உடனே And when the problem comes, அந்த ப்ராஃபஸியே நம்ம என்ன செஞ்சிருது? மறந்துருவோம். we totally forget the prophecy. உன் ஹார்ட் ஒழுங்கா ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஆண்டவர் உனக்காக செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப. கடைசியில் யார்கிட்ட தான் அஃபண்ட் ஆகிட்டு இருப்ப? ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? If your heart is not fixed on the right thing, God will be doing everything and you'll be missing out on those things and you'll still be getting offended on God itself, saying, God, don't you care? ஸோ நம்ம போற பயணத்துல நம்ம எதை நோக்கி போகிறோன்ற காரியத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் we cannot afford. பக்கத்துல பலார்னு விட்டு குலுக்கி கண்ணை பார்த்து காதை பிடிச்சி கடிச்சு சொல்லுங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன செய்ய முடியாது. நீங்க you cannot afford to be distracted. Your heart cannot be off, So when I just talk to people and I hear the stuff that you guys fight about, argue about, and talk about the stuff that offends you and throws you off gear, it is really surprising for me. Honestly, it really surprises me. I'm not angry, but it really surprises me. I'm like, my goodness, I am thinking these guys got the message. I am thinking these guys are running the race with me, of the race that I am running. If these guys are really running the race that I am running, they won't even have time to think and be worried and be offended about the stuff that they are worried and offended about right now. என் கூட இருக்கவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் கவலைப்பட்டு மனத்தாங்கள் அடைஞ்சு சண்டை போடுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அவங்க மெசேஜ் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க என் கூட நான் ஓடுற அதே ஓட்டத்துக்கு ஓடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். I love you. Let's all stand.
Put Psalms 27 again. சங்கீதம் 27. I don't know what is trying to eat away your flesh, what problems are surrounding you, making your heart go weary tonight. எந்தெந்த விஷயங்கள் உங்களோட மாம்சத்தை விழுங்கும்படி காத்திருக்கு, எந்தெந்த விஷயங்கள் உங்களை சூழ்ந்திருக்கு, எந்தெந்த பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. But the Lord is your light and salvation. ஆனா தேவன் உங்களுடைய பிரகாசமும் உங்களுடைய இரட்சிப்புமா இருக்கிறார். சத்தமா படிங்க எல்லாரும். கர்த்தர் என் வெளிச்சமும். ஹார்ட்ல இருந்து படிங்க, வெறும் வாயில இருந்து படிக்காதீங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழும். சொல்லுங்க, உன் ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகிற வேண்டிய இடத்துல ஃபிக்ஸா இருந்துச்சுன்னா அவர்களே இடறி விழுவார்கள். அதுவா காணாம போகும், அதுவா மறைஞ்சு போகும். அடுத்து, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். வாவ். யுத்தமே எழும்பினால் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என்னது? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில். இதுல ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை போடுங்க. இதுல என்ன மேட்டர்? தாவீது இது எழுதும் போது ஆலயமே கிடையாது. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது என்ன கிடையாது? ஆலயமே கிடையாது. இன்னும் ஆலயம் என்ன செய்யப்படல? கட்டப்படல. ஆனா அவன் என்ன சொல்றான்? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அடுத்து, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அந்த கூடாரன்ற வேர்டு என்ன தெரியுமா? பெவிலியன். பெவிலியன்னா என்னதுன்னா, இந்த வார் டைம்ல நிறைய டென்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. சோல்ஜர்ஸ்லாம் ஒரு இடத்துல டென்ட் போட்டிருப்பாங்க. நடுவில் ராஜாக்குன்னு ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த ராஜாக்குன்ற போட்டிருக்க நடுவில் ரொம்ப சூப்பர் ப்ரொடெக்டட் டென்ட் பேர் தான் பெவிலியன். See, the time that David wrote the psalm where he says, I want to dwell in your temple, what was not there? Temple was not there. But he is desiring a new covenant reality actually. He is desiring a new covenant reality because he is not from the tribe of Levi, he is from the tribe of Judah. He cannot go into the tent and stay there forever. But that's what he's desiring. He is desiring a new covenant reality of unhindered fellowship and hosting the presence of God, which has been given to you and me without even desiring it. That's our reality. தாவீது மேல இருந்து நம்மள பார்த்து யோசிப்பான், டே உனக்கு அப்படியே அல்வா துண்டு மாதிரி ஆண்டவர் எடுத்து கொடுத்ததை நான் என்ன பண்ணேன்? ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன், டிசைர் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு வேற எதுவுமே வேணாம், உங்களுடைய பிரசன்ஸ்ல நான் எப்பயுமே இருக்கிற இடத்துல இருக்கணும். அதுல இருந்தேன்னா எந்த போர்னாலும் சரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே calibrate my heart, calibrate my heart. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக.